வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 120ஆம் பாகத்தில் மதமும் சடங்குகளும் பற்றிய 2வது அமர்வு. மதம் கடவுள் வழிபாட்டை மையமாக கொண்ட ஒரு அமைப்பு. இதை குறித்து மகர்ஷி அவர்கள் ஒரு கவியிலே சொல்லிக்கின்ற கருத்துக்களை முதலில் பார்க்கலாம். எம் மதத்தும் கடவுள் என்ற குறிப்பு உண்டு, எண்ணி வணக்கம் செலுத்தும் முறைகள் உண்டு, நம் அறிவை புலன்களத்தமை பண்படுத்தி நல்வாழ்வை தரும் வழிகள் இவைகள் ஆகும். இம்முறையில் பண்பட்ட அறிவின் வேகம் இறைவனை கண்டு அடைந்துவிட மீறும். அப்போ அம்முறையில் அறிவினிலே ஆதி காணும் அத்துவித ஆசனத்தில் அமரவாரீர் என்று ஒரு 8 வரிகள். எம் மதத்தும் கடவுள் என்ற குறிப்பு உண்டு, எண்ணி வணக்கம் செலுத்தும் முறைகள் உண்டு. மனதால் எண்ணி நினைந்து வணக்கம் செலுத்தக்கூடிய பிரார்த்தனை முறைகள் இதுவரைக்கும் இப்போதைக்கு நடைபெறுகின்ற வழிமுறைதான். அடுத்த 3வது வரியை பாருங்க. நம் அறிவை புலன்கள் தம்மை பண்படுத்தி நல்வாழ்வை தரும் வழிகள் இவையாகும். வழிகள் ஆகும், ஆனால் ஆகியிருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கின்ற போது கசப்பான விடை மட்டுமே கிடைக்கும், இல்லை என்பது. ஏன்னா எந்த கட்டுப்பாட்டையும், அதாவது சம்பிரதாயங்கள்ல கட்டுப்பாடு ஏகமா இருக்கு, ஆனா மனதை சுயமாக கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய மன பக்குவத்திற்கான வழிவகைகள் இருக்கிறதா? எத்தனை பேர் அடைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போதுதான் இந்த மதங்களும் அவற்றின் நோக்கமும் அடிபட்டு போயின, தோற்று போயின என்ற ஒரு கசப்பான உண்மை தெரியும். உண்மையிலேயே எல்லா மத வழிபாட்டின் நோக்கம் என்ன என்றால், ஒரு சாதாரண மனிதனை தெய்வத்தன்மை வாய்ந்த மனிதனாக, தெய்வமாக உயர்த்துவது. ஆனால் மதங்கள் சாதித்தது என்ன என்றால், தெய்வத்தை மனிதனாக்கியது, தெய்வத்தை மனிதனாக்கியது. இது வெற்றியா வீழ்ச்சியா? நோக்கம் மனிதனை தெய்வமாக்குவது, நடந்தது தெய்வத்தை மனிதனாக்கியது. இது வெற்றியா வீழ்ச்சியா? உலகளாவ பார்த்தாலும் இதேதான் நிலைமை. இப்போ ஏன் என்றால், வெறும் நம்பிக்கை வழிபாடு மட்டுமே மாற்றிவிட முடியாது மனதை. மனம்
அவளை எளிதில் தன்னை இழந்து விடாது. அதற்கான மாற்றம் வழிபாட்டில மட்டும் வந்தா பத்தாதுங்க. ஏனென்றால் மனம் மட்டுமே வாழ்வதில்லை, உடலும் தேவைகளும் சேர்ந்துதான் வாழ்கின்றன. அப்ப உடல் தேவைகள் விரிந்து கொண்டே போனால் ஆசைகளும் விரிந்து கொண்டே போகும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அறிமுகம், லேட்டஸ்ட் மாடல், அட்வான்ஸ் டெக்னாலஜி, புதிய ஒரு அறிமுகம், புதிய உணவு, புதிய ஆடை என்று புதிய புதிய அறிமுகங்கள் வியாபாரத்தனமாக வளர்ந்து கொண்டே போகின்ற போது ஆசையின் கைப்பாவைகளாகிய மனம் என்ன செய்யும்? அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுமா? எப்படி வாங்குவதுன்னு தான் யோசிக்கும். இதில் எப்படி ஆன்மீகம் வாழ்க்கையோடு இணைய முடியும்? எனவே மனப்பக்குவம் என்பது ஆன்மீகத்தை, மதத்தை மட்டுமே சார்ந்தது அல்ல. அரசியலும் வியாபாரமும் கலந்ததுதான். 3 துறைகளும் நமக்கு ஒத்து வந்தால்தான் ஆன்மீகம் மேன்மை பெறும். அரசியல், தொழில்துறை, மதம் என்ற 3 துறையும் கைகோர்த்தால்தான் ஒரு சமுதாயத்தில், ஒரு நாட்டில், உலகத்தில் மாற்றத்தை நிறுவ முடியும். ஒரு பக்கம் ஆசைகளை சீரமையுங்கள், தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், சிக்கனமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவுரை. அந்த அறிவுரைக்கு உள்ளேயே விளம்பரங்கள். புதிய மாடல் காரு, புதிய மாடல் வீடுகள், அதிலே விளம்பரம். இப்போ எது அங்கே மனசுக்குள் ஆக்கிரமிக்கும்? கேட்ட தத்துவமா அல்லது பார்த்த விளம்பரமா? புலன் வயப்பட்ட வாழ்க்கை அதைத்தான் நாடும். எனவே மதங்கள் மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த சமுதாயமே குற்றவாளிகள் தான். மக்களை பண்படுத்த முடியாத ஒரு சமுதாய அமைப்பு. எனவே அறிவை, புலன்கள் தம்மை பண்படுத்தி நல்வாழ்வை தரும் வழிகள். இந்த 3ம் சேர்ந்ததுதான். அறம் சார்ந்த நிர்வாகம், அரசியல். மக்கள் நலம் சார்ந்த பொருளாதாரம். ஆத்மாவை மேன்மைப்படுத்தும் மதங்கள். இந்த 3ம் சேர்ந்தால்தான் முன்னேற்றம் சாத்தியமாகும். இல்லை என்றால் ஆமை மலையேறின கதை தான். நேரா போனாலாவது எதுக்கு ஒரு நாளைக்கு அடைஞ்சிடலாம். சுத்திட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆமை எப்போ போய் மலை உச்சிக்கு சேர்றதுங்க? அதே மாதிரிதான் மனித சமுதாயம். இது நேர்வழியும் திரும்பல, சுற்று வழியோ மிக நீண்டது. எந்த மனிதன் எந்த தலைமுறையில் ஞானம் பெற முடியும்? இப்ப நோக்கம் அடிபட்டு போகிறது. அது மட்டுமல்ல, இந்த வசதிகளை பெறுவதற்கு, தருவதற்கு ஒரு கொஞ்சம் இருக்கிறான். ஆடவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கிடைக்கும். 50 ரூபாய் கொடுத்து ஒரு வீடு பொம்மையை வாங்கி கோவில் மரத்துல கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் வீடு கட்டுற யோகம் வரும். பாக்குறோம் இல்லையா? தொங்குத கார் பொம்மை தான் காணும், வீடு பொம்மை தொங்குது, குழந்தை பொம்மை தொங்குது. கார் பொம்மை தான் காணும். கொஞ்சம் மரியாதை பாக்குறாங்க போல. ஒருத்தன் கட்டிட்டா போதும் எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நம்முடைய ஆசைகளை நிறைவு செய்கின்ற ஒருவன் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் போறான். இதை தவிர்த்து இந்த 3ம் ஒன்று சேர்ந்தால் மாற்ற வருகின்ற போது இம்முறையில் பண்பட்ட அறிவின் வேகம்.
பக்தியில தொடங்கினாலும் உண்மையான பக்தி ஞானத்திற்கு வழிகாட்டும். எப்படி? இப்போ வீடுகளில செடி கொடி மரம் எல்லாம் இருக்கும். உதிர்கின்ற இலைகளை அள்ளி குப்பையில போட்டுருவோம். தோட்டத்துல ஒரு குழியை வெட்டி அதெல்லாம் தூக்கி அதில் போட்டு சாணத்தை எல்லாம் போட்டு உரமாக்கிடுவாங்க. காடுகள் இந்த வேலை யார் செய்வாங்க? அத்தனை மரங்கள் அத்தனை இலைகள் உதிரும். யாரை சுத்தம் பண்ணுவாங்க? யார் அதை உரம் தயாரிப்பாங்க? தானே மக்கி தானே உரமாகும். தானே மக்கி தானே உரமாயிடும். இதே போலத்தான் பக்தி எப்படி அந்த மரத்திலிருந்து உதிர்கின்ற இலைகள் மற்ற இலைகள் எல்லாம் சேர்ந்து மக்கி அதே மரங்களுக்கு உரமாக மாறுகின்றனவோ, இதே போலத்தான் பக்தி என்ற பழைய இலைத்தலைகள் மக்கி போக போக ஞானம் என்ற வித்துக்கு அது உரமாக மாறும். அப்ப பக்தி எப்படி இருக்கணும்? உண்மையான பக்தியாக இருக்கணும். கோவிலுக்கு போவது வணங்குவது வணக்கத்திற்காக மட்டுமே, வேண்டுவதற்காக அல்ல. 48 வாரம் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக அல்ல. இறை வழிபாடு இறைவனை வணங்க மட்டுமே, கேட்பதற்காக அல்ல. அப்படி உண்மையான பக்தியோடு வழிபட்டால் நிச்சயமாக அதுவே தக்க குருவை காட்டி கொடுக்கும். மனவளக்கலைக்கு வந்த பலருடைய அனுபவங்கள் அதுதான். எல்லாரும் பக்தியிலிருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். யாரும் கடல் மறுப்பு கொள்கையிலிருந்து இங்க வந்தவங்க மிக குறைவுதான். எல்லாரும் பக்தியிலிருந்து தான் இந்த மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப யார் இந்த குருவை காட்டி தந்தது? நம்முடைய முன்னோர்களின் பக்தி, நம்முடைய ஈடுபாடு தகுந்த குருவை காட்டி தந்தது. இங்கே உண்மையிலே பற்றி கொண்டு பயன்பெறுகிறார்கள். சும்மா என்ன சொல்றாங்க பார்க்கலாமா வந்த பயன் கிடைக்காது. இதை முழுமையாக பயிற்சி செய்து பக்குவமாகின்ற போது அதன் விளைவாக நற்பயன்களை நாம் சந்திக்கின்றோம். இப்படி பண்பட்ட அறிவின் வேகம் இறைவனை கண்டு அடைந்துவிட மீறும். அப்போது அந்த முறையிலே அறிவினிலே ஆதி காணும் அத்வைத ஆசனத்தில் அமரவாரீர். வழிபாடு முறையில எல்லாம் கடவுள், பக்தன், குரு 3 ஸ்டேஜ் வச்சிருக்கிறோம். நமக்கு நாம பக்தர்கள், நமக்கும் இறைவனுக்கு இடையில ஒரு மிடில் மேன், பூசாரியோ குருக்களோ மதவாதியோ அல்லது குருவோ. அப்ப இவள் வழியாக நாம் இறைவனை அடைகின்றோம். இப்ப 3லிருந்து 2 ஆகி 2லிருந்து 1ஆக மாறுகின்றோம். குருவை பற்றி கொண்டு குருவே தெய்வமாக உள்ளவர்கள்லாம் குருவாக இருக்கணும். அப்போ நமக்கு குருவுக்குள்ள தொடர்பு, குரு சிஷ்ய உறவு பக்தனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவாக மேன்மை பெறும். எனவே இந்த மதங்களும் அதை சார்ந்த சடங்குகளும் ஏன், எப்போது, எதற்காக, எந்த நோக்கத்தை அடைவதற்காக வந்தன? இந்த பூர்வீகம் தெரியாமல் பயன் கொள்ளவே முடியாதுங்க. பக்தி மார்க்கத்தை பயன் கொள்ளவே முடியாது. இவற்றை விளங்கிக் கொண்டு தகுந்த முறையிலே பயன் கொண்டு தேவையற்றதை விளக்க வேண்டும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் இவற்றிலேயே வாழ்க்கை தொலைந்து போகிறது. வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டே போகிறோம். ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்பது எங்க தெரியுதுங்க? மரண தருவாயில் தெரியும்.
என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ என்ற சலிப்பு வரும்போதுதான் இந்த பற்று, பந்தம், பாசத்துல இருந்து ஒன்று திரும்ப இந்த பக்கம். அப்போ கேள்வி என்ன பண்றதுங்க? அவ்வளவு குறுகிய மார்க்கமா ஞானம் பெறுவது? எனவே இந்த வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டோம், வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்பது கூட வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே தான் நமக்கு தென்படுகின்றது. அப்போ ஒன்றும் இயலாமல் வாழ்க்கை தோற்று போகிறது. வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லாமல் செத்து போகிறோம். பிறர்க்கரிய மாண்ட பிறவி பெற்ற ஒருவன் இப்பிறவிலே ஈஸ்வர தரிசனத்தை பெற முடியாமல் போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். அவர் தண்டச்சோறுன்ட்டாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். எனவே மனித பிறப்பின் நோக்கம் என்ன? விலங்குகள் போல வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம வரல. ஒரு உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்துதான் மனிதனாகவே பரிணாமம் நிகழ்ந்தது. எத்தனையோ லட்சக்கணக்கான தலைமுறைகளை கடந்து விட்டோம். இன்னும் அந்த முதல் படிக்கட்டிலேயே நின்றிருந்தால் இது சாக்கடை வாழ்க்கை அல்லவா? பல பேர்கள் எடுத்தாச்சு. இன்னும் பக்தி என்ற அந்த முதல் படிக்கட்டை தாண்டுவதற்கே மனம் விரும்ப மாட்டேன் என்கிறதே. எப்படி உச்சம் தொட முடியும்? எனவே இதெல்லாம் கடந்த நிலை. அதான் அத்வைதம். 3 கோட்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். அத்வைதம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம் என்று 3 கோட்பாடுகள். அத்வைதம், துவைத்தம் எல்லோருக்கும் தெரியும். இந்த விசிஷ்டாத்வைதம் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். மகரிஷி மிக எளிமையான உதாரணம் சொல்லுவார். கையில ஆப்பிள் வச்சிருக்கேன். நான், இந்த ஆப்பிள் 2 பேர். துவைத்தம். இப்ப இந்த ஆப்பிள் நான் சாப்பிட்டுறேன். வெளியே ஆப்பிள் இல்லை. இப்போ உள்ளே போன உடனே செரித்து தாதுக்களாக மாறிடுமா? அது செரிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அப்புறம் குடலை போய் அது செரிமானமாகி அடுத்த மாசம்தான் உடம்பா மாறும். 7 தாதுக்கள் மாறி முடிவதற்கு கிட்டத்தட்ட 30-32 நாட்கள் ஆகும் சொல்றேன். இப்ப சாப்பிட்ட உணவு அடுத்த மாசம்தான் உயிராக மாறும். அந்த பயணத்தை ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலாம். சரி, இப்ப அது உயிரா மாறிடுச்சு. இப்ப எங்க ஆப்பிள் இல்ல? அது அத்வைத்தம். சரி, இப்ப உடலுக்குள் இருந்து கொண்டு செரிமானம் முடிகின்ற வரைக்கும் இருந்தது இல்லையா ஆப்பிள் என்ற தனித்துவத்தோடு இருந்தது இல்லையா வயிற்றுல? அது விசிஷ்டாத்வைத்தம். நான் ஒன்று, எனக்குள் ஆப்பிள் கூழாக இருக்கிறது. அது விசிஷ்டாத்வைதம். அது செரிக்கப்பட்டு உடலாக மாறிவிட்ட பிறகு அது அத்வைத்தம். அப்ப நான் ஆப்பிள் 2, நான் ஒன்று, எனக்குள் ஆப்பிள் கூழாக இருக்கிறது, விசிஷ்டாத்வைதம். ஆப்பிள் முற்றிலும் செரித்து நானாக மாறிவிட்டது, அத்வைத்தம். அவ்வளவுதான். அப்ப ஒன்று எப்படி 2 ஆகி 2 எப்படி மீண்டும் ஒன்றாகும்? அதுதான். அப்ப இதற்கான விளக்கங்கள் மதத்திற்கு எல்லாமே
எந்த மதமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மூல நூல் உண்டு. தத்துவ நூல் இல்லாத ஒரு மதம் உண்டா பாருங்க. ஏதோ ஒன்றை சார்ந்தா வச்சிருப்பாங்க. அப்ப அது என்ன சொல்லுகிறது அந்த மூல நூல்? நமக்கு மூலப்பொருளாக ஒரு இறைவன் இருக்கின்றான். அதை அடைவது நம்முடைய நோக்கம் என்று சொல்வதுதான் மதத்தினுடைய கோட்பாடு. சென்ற வகுப்பில் சொன்னது போல இறை உணர்வு, அறநெறி இரண்டும் தான் எல்லா மதங்களின் அடிப்படை கோட்பாடுகள். இப்ப இந்த இறைவனை அடைவதற்கான மார்க்கம் என்ன? அறம் சார்ந்த வாழ்க்கை. அறத்துக்கு என்ன விளக்கம்? எத்தனையோ பக்திமான்களை நாம் பார்க்கிறோம். கோவிலுக்கு போகாதவர்கள் என்பது மிக குறைவு தானே. 110 கோடி பேர் தானே கடவுள் ஒரு கடவுளை பற்றிய சிந்தனை இல்லாதவர் 110 கோடி. மிச்சம் 710 கோடியும் கடவுளை வணங்குகின்ற நம்புகின்ற கூட்டம் தான் பெரும் பகுதி மக்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே அறம் இருக்கிறதா என்று பார்க்கும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறம் செய்ய விரும்பு, என்ன அர்த்தம்? பிச்சைக்காரனுக்கு காசு போடு. இதுதான் தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் தெரிந்த அறம். அறம் செய்ய விரும்புன்னு பிச்சைக்காரனுக்கு காசு போடு. இதுதான் அறமா? இதைத்தான் வள்ளுவர் சொன்னாரா? வலியுறுத்தி சொன்னாரா? அரண் வலியுறுத்தல். பிச்சைக்காரன் காசு போடுறது வள்ளுவர் அவ்வளவு வலியுறுத்தி சொல்லணுமா என்ன? அப்ப அந்த குரட்பாக்களை யாரோ படிச்சாங்களா? வள்ளுவருக்கு சில வச்சாங்க, அவங்களா படிச்சாங்களா 10 குரட்பாக்களை? இல்ல திருக்குறளுக்கு விளக்கம் எழுதினவங்க எல்லாம் இந்த 10 குரட்பாக்கள் மட்டும்தான் வாழ்கிறார்களா? எல்லாம் ஒரு போலித்தனமான வாழ்க்கை. போலித்தனமான வாழ்க்கை. அப்ப அறம் என்பது என்ன என்றால் மகர்ஷி மிக தெளிவாக சொல்ற. அறத்தின் முதல் கோட்பாடே பிறர் நலம் பேணுதல். தன் நலமே கிடையாதுங்க, பிறர் நலம் பேணுதல். பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அதை வளர்த்தோர் பெயரால் மதங்கள் தோன்றின. அப்ப மதத்தின் அடிப்படை கோட்பாடு அறம். அறத்திலிருந்து எட்டுகின்ற உச்சம் இறை உணர்வு. அறம் போதிக்கப்பட வேண்டுமா இல்லையா? அப்ப அறம் என்பதை தெளிவாக போதிக்கின்ற போது அறத்தின் முதல் கோட்பாடு ஈகை. துன்பப்படுகின்ற ஒரு ஜீவனுக்கு, மனிதனுக்கு உதவுகின்ற கருணைதான் முதல் வெளிப்பாடு. எந்தெந்த வகையில் உதவி செய்யலாம்? உணவில்லாத ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கலாம். ஒரு போக்குவரத்து கடந்த மறுபக்கம் போக முடியல, வயோதிகம், கைப்பிடித்து கடந்து உதவி செய்கிறோம். இது போன்ற தத்துவ விளக்கங்கள், எப்படி வாழ்வது என்று தெரியாத மக்களுக்கு இது ஒரு அறிமுகம். என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன், ஆனால் வாழத் தெரியவில்லை. அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் விவரம் தெரியாதா? விளக்கம் புரியாதா? சொல்லி கொடுத்தா தானே புரியும். சொல்லியே கொடுக்கலன்னு எப்படி புரியும் சொல்லுங்க? இப்போ அறிவை கொண்டு, அனுபவங்களை கொண்டு
அறிவுரை, வழிகாட்டுதல். அப்ப ஈகையின் வடிவம் 3: பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவத்தால். இதன் மறுபக்கம் என்ன? நம்மால் யாருக்கும் எந்த வகையிலே துன்பம் வரக்கூடாது. ஒழுக்கம். இந்த இரண்டும் இணைந்த வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். அப்ப அறம் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை. 3 அம்சங்கள் இணைந்த வாழ்க்கை முறையே அறம், அறநெறி, தர்மம், ஈமான், தீன். இப்போ இதன்படி வாழ தொடங்கிவிட்டால் இன்னொரு ஜீவன் துன்பத்தை நீக்குவதுதான் எனது வாழ்க்கையின் முதல் கோட்பாடு. இதன் மறுபக்கம் என்னால் துன்பம் கொடுக்க கூடாது என்ற ஒழுக்கம். இந்த இரண்டும் சார்ந்ததே வாழ்க்கை என்றால் இதுல எங்கே சுயநலம் இருக்கு, எங்கே குற்றம் இருக்கு, எங்கே பிறர் வளம் பறிக்கின்ற பாவம் இருக்கு, இன்னொரு சுதந்திரத்தை பறிக்கின்ற பாவம் எங்க இருக்குது? இல்லையே. இப்படி வாழ்ந்திருந்தால் எல்லோருக்கும் தானாகவே இறை நாட்டம் வந்திருக்கும். இறைவனை அடைய வேண்டும் என்ற உத்வேகம் தானாகவே முகிழ்ந்திருக்கும். இப்படி வரலையே. இப்ப எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு சமுதாயத்துல. இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒரு ஆதீனத்தை கைது செய்வதற்காக இன்னொரு பேச்சாளர் சொல்றார், எல்லா மடவாதிபதிகள் பேரிலும் கேஸ் இருக்குதுன்றார். மடத்தின் சொத்துக்களை விற்றது, மிஸ்யூஸ் பண்ணினது, கோவில் நகைகளை என்ன சொல்வது, டூப்ளிகேட் நகையை போட்டுட்டு ஒரிஜினல் எல்லாம் களவாடியது. இப்படி ஒவ்வொரு மடாத மேலேயும் குற்றம் பத்திரிகை இருக்குன்னு ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் சொல்றாரு. இன்னைக்கு காலையில கேட்டேன். இவர்களே திருடர்கள் என்றால் இவர்கள் எந்த திருடனுக்கு வழிகாட்ட முடியும் சொல்லுங்க? Indisciplined people teaching us discipline. எப்படி சமுதாயம் உறுப்புன்னு சொல்லுங்க? இவர்களை நம்பி பின்னாடி போனா எங்க போய் சேர முடியும்? திருட்டுத்தனத்துக்கும் கொள்ளைக்கும் தான் போக முடியும். சான்றோனை பின்பற்றினா சான்றோன் ஆகலாம். சான்றோர் போல வேஷமிடுபவனை பின்பற்றினா வேஷம் தான் போடணும். ஞானம் எப்படி கிடைக்கும்? நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்போர் நடுவில் இருப்பதில்லை. நான் நயத்தோடு நல் அறம் காத்து நடப்பவர் நடுவில் இருக்கின்றார். சத்தியத்தின் எல்லையிலே, உயர் சமரச நெறிகளிலே, அன்பின் சக்தியிலே, நேச பக்தியிலே, உண்மை சமத்துவம் காட்டும் சன்மார்க்கத்திலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். இந்த சன்மார்க்கத்தை விட்டுட்டு எப்படி போய் ஆண்டவன் தேடுவது, அடைவது சொல்லும்? அப்போ விளைவு என்ன? குற்றமில்லாத சமுதாயம் இல்லாமல் போனது. எங்கும் குற்றம் இருக்கு. எண்ணிக்கைதான் பேதப்படுகிறதே தவிர குற்றம் இல்லாத உலகத்தை பார்க்க முடியல. எனவே இந்த பற்றுகள், பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களில் உள்ள பற்றுகளை நீக்கினால்தான், அற்றது பற்று எனில் உற்றது வீடு, வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டு ஏற்பால பல. ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. இறைவன் அடையாத ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. எந்த அளவுக்கு ஆசைகளை குறைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை முதல்ல. இன்றைய போது நிம்மதியா கழியும். ஞானம் வருமோ வரலையோ தெரியாது.
வந்தா வரட்டும், வரல போகட்டும். எனக்கு வீடு இன்றைய பொழுது நிம்மதியா போகுதா? பற்றாக்குறை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் நிறைவா போகுதா? இன்றைக்கு நான் வெற்றிகரமாக வாழ்ந்து விட்டேன். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நிம்மதியா வாழ முடியுதா? எது தடையோ அதை நீக்கு. அதுதானே வாழ்க்கை, அதுதானே அவதாரம். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகே. எங்கெல்லாம் துன்பம் வருகிறதோ அதை நீக்கு. அதுதான் அவதாரத்துடைய நோக்கமே. ஆனா மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்லுவாங்க, எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், வாழ்க்கை தவிப்பதற்கு அல்ல. லைஃப் இஸ் டு என்ஜாய், டு செலிப்ரேட். வாழ்க்கை கொண்டாடணும் தவிர கடலை கொண்டாட அவசியம் கிடையாது. வாழ்க்கையை தான் கொண்டாடணும். ரொம்ப அழகா சொல்றார், கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது. இறைவன் என்ன கொடுத்தா நமக்கு? வரும்போது பட்டா போட்டு இந்த பூமி உனக்கு, இதை பிரிச்சு உடைய குழந்தைகளை அப்படியே பிரிச்சு போட்டுக்கிட்டே கொடு அப்படின்னு பட்டா போட்டு கொடுத்தானா? இல்ல இதுதான் குபேர லோகம், இவ்வளவு சொத்துக்களை உனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஒதுக்கி வச்சானா? கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது. காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது? எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது. எந்தன் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது? இறைவனுக்கே இது புரியவில்லை, மனிதரின் கொள்கை தெரியவில்லை என்றார் கண்ணதாசன். என்ன வாழ்க்கை, எங்க பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. போதும் என்று கொஞ்சம் எல்லாம் நிம்மதியா தான் இருக்கிறாங்க. உறவு, நட்பு, சுதந்திரம், அதிகாரம், ஆணவம் இதெல்லாம் போதுமடா. குறை சொல்றாங்களா? பரவாயில்ல, இருந்தா திருத்திக்கிறேன், இல்லையா அலட்சியப்படுத்திடுறேன். சொன்ன கேட்கறாங்களா? சந்தோஷம். கேட்கலையா? ரைட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்க பிரச்சனை? இதுக்கு பேர் தான் ஆன்மீகம். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இதுதான் வாழ்க்கை. இது இல்லாம நிம்மதி வாழ முடியாது. எல்லாரும் என் பேச்சுதான் கேட்கணும் வீட்டுல, நாட்டுல. ஆனா எவன் பேச்சுக்கு நான் கேட்க மாட்டேன். இப்படித்தான் நல்லா இருக்கிறாங்க. எப்படி நிம்மதி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு இறைவன் எந்த வகையில பொறுப்பு? இறைவன் எல்லா நோய்களும் பிரச்சனைகளும் தீரணும் தீரணும் தீரணும்னு சொல்லலாம், கோவில் கோவில சுத்துறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? எல்லாம் நாம கிரியேட் பண்ணதுதான். ஆல் ஆர் மேன் மேட். நேச்சர் மேட் எதுவுமே கிடையாது இதுல. அப்ப இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்காத வரைக்கும் குற்றமே தெரியாது நமக்கு. ஒவ்வொரு மனிதன் என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரி யோகியம் உலகத்துல யாருமே கிடையாதுங்க. நல்லவன், எனக்கு நானே நல்லவன். அடுத்தவனுக்கு அவங்கதான் சொல்லணும் இவர் நல்லவர்னு. நானே சொல்லிட்டு அடையிறது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த சொல்லணும் இவர் நல்லவர் அப்படின்னு. எனவே முதலில் நமக்கு அறிமுகம், இன்ஃபர்மேஷன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். இங்க துவங்கி இங்க போய் முடியும். இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன சொல்றாங்க, இறைவனிலிருந்து மனிதன் வந்தான், நம்மை படைத்தவன் இறைவன் என்று எல்லாரும் சொல்றான். இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்தம் எல்லாரும் சொல்றான் இறைவனிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். சரி, இப்ப நம்மை புரிந்து கொண்டால் தான் இறைவனை புரிய முடியும்.
தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். இதான பைபிள் சொல்லுது. தெய்வம் மானுஷ ரூபேன, இதுதான் இந்துத்துவம் சொல்லுது. அப்ப இறைவனே மனிதனாக வந்தான் என்ற கருத்து யாரும் முரண்படவில்லை. இப்ப நான் எப்படி பிறந்தேன்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் நாம எப்படி பிறந்தோம் தெரியாது, விட்டுருப்போம். இல்லறத்தில் குழந்தை பெற்றிருக்கிறோம் இல்ல, எப்படி பிறந்தாங்க? 45 நாள் முடிகின்ற சமயத்துலதான் மருத்துவத்துல போனா சோதித்து பார்த்து உண்டா இருக்கதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப உண்டா இருக்குன்னு வச்சுங்க, சுப செய்தி, உண்டா இருக்கிறீங்க, ஹாப்பி. அப்ப உண்டானது நேற்றிக்கா அல்லது 45 நாட்களுக்கு முன்பா? வளர்ந்தது நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப என்னைக்கோ உருவாயிருக்குது. யார் காரணம்? தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து, வேற யாரும் காரணம் இல்லை. இல்ல, யாருக்கும் சந்தேகம் இல்லை. இப்போ தந்தை தாய் ஈர்வு சேர்ந்த போது தாயின் கருப்பையில எது தோன்றியது? தோன்றி இருக்குமா இருக்காதா? இல்லை என்றால் வளர்ந்திருக்காது. இருக்கிறது என்றால் ஏன் தெரியவில்லை? இப்போ சைவ சித்தாந்தம் 3 கோட்பாடுகளை பேசுகிறது. காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணங்களை பேசுகிறது சைவ சித்தாந்தம். இப்ப காட்சி பிரமாணம் சந்தேகம் இல்லை, பார்க்கிறோமே நேரடியா, எந்த ஐயமும் கிடையாது. உயிர் இருக்கா? இருக்கு. பார்த்திருக்கீங்களா? இல்ல. எப்படி சொல்றீங்க? அதான் பேசிட்டு இருக்கீங்களே, அதான் ஆடிட்டே பாடிட்டு இருக்கிறோமே, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறோமே, உயிர் இருக்கு. சரி, உயிர் போயிடுச்சு. ஏன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஒன்றும் செய்யல, சூடு இல்லை, சுவாசம் இல்லை, செத்து போச்சு, உயிர் போயிடுச்சு. அனுமான பிரமாணம், உயிர் பார்க்க முடியாது, இருந்தா இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும். வேதம் தெரிகிறது, ஆனா பார்க்கல, அளக்க முடியல, கணக்கு போட முடியல, ஆனால் நம்புகிறேன். ஏன்? அது இல்லைன்னா இது நடந்திருக்காது. அனுமான பிரமாணம், அசம்ஷன். சரி, இந்த கண்களுக்கு புலன்களுக்கு எட்டாதது மைக்ரோஸ்கோப் காட்டுது. உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை, பயாப்சி பண்றாங்க, ஒரு சின்ன துகள் எடுத்து என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. நம்ம கண்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் அந்த விஞ்ஞான கண்கள், எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் காட்டுது. அதே சக்தி வாய்ந்த விஞ்ஞான கருவிகளுக்கு இறை துகள் தெரியல, இறைவன் தெரியல. அப்போ மனித புலன்களுக்கு எட்டியது ஒரு நிலை, விஞ்ஞான கருவிகளுக்கு எட்டியது ஒரு நிலை, அதற்கும் கடந்த ஒரு அரூப நிலை, அது ஆகம பிரமாணம். ஆகம பிரமாணம். இப்படி நம்முடைய உடல் தோன்றியது எப்படி? ஆகம பிரமாணம். இருக்கா இல்லையா? கொடுத்த அப்பாவுக்கு தெரியாது, வாங்கிட்டு அம்மாவுக்கும் தெரியாது. 45 நாட்களுக்கு பிறகு ஒரு கருவை காட்டுகிறது, அதை அறிந்த மருத்துவர் சொல்றாரு உண்டாயிருக்கிறது என்று. 3வது மாசம் பார்க்கிறோம், கொஞ்சம் சந்தேகமா தெரியுது. 5வது மாசம் சந்தேகம் இல்லை. பிரசவமான பிறகு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சாச்சு, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா வரைக்கும். அது காட்சி பிரமாணம். சரி, இந்த பிரசவித்த குழந்தை வளர்ந்து வாழ்ந்து சாதித்து முடிஞ்சு போச்சு.
சுவாசம் போச்சு, வெப்பம் போச்சு, ரத்தம் உறைஞ்சி கெட்டியாயிடுச்சு. என்ன மிச்சம்? சதையும் எலும்பும் மிச்சம். அதை புதைக்கிறோம், எரிக்கிறோம், என்ன பண்றோம். அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்ப என்னுடைய கொள்ளு தாத்தா எங்கன்னு என்ன சொல்லுவீங்க? பேர் மட்டும் சொல்லலாம். காட்டுன்னா இருந்தார், ஒரு நாளைக்கு ஒரு நாள் இருந்தார், இப்ப இல்லை. அப்ப இல்லைன்ற மருத்துவத்தை ஒத்துக்குவீங்களா? அப்ப என்னுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போதே என் மூலம் அரூபம், என் முடிவும் அரூபம். இடையிலே ஒரு வாழ்க்கை. நேற்று வந்தோம், இன்று வாழ்கிறோம், நாளைக்கு போக போகிறோம். நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். சரி, இப்ப வாங்க. எங்கேருந்து வந்தோம்? கடவுள்கிட்ட இருந்து வந்தோம். தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைக்கப்பட்ட ஆதாமின் பரம்பரையில் வந்த நான். சந்தேகம் இல்லையே. அப்ப என்னுடைய பிறப்பு அரூபம், என்னுடைய இறப்புக்கு பிறகு அரூபம், நான் மட்டுமே நிஜம் என்றால் இறைவன் அரூபம் என்றதுல என்னங்கய்யா குழப்பம்? அதுவும் அரூபத்தில் இருந்துதான் இயக்கத்துக்கு வந்தது. இயங்க முடிஞ்ச பிறகு மீண்டும் அரூபமாகிறது. ஆதி சிவம், பிரம்ம சிவம், விஷ்ணு சிவம், ருத்ர சிவம் முடிஞ்சு போச்சு. மீண்டும் ஆதி சிவம். இவ்வளவுதானே. அப்ப அரூபத்திற்கு எத்தனை உருவங்கள் வச்சிருக்கிறோம்? போன வாரம் சொன்னோம், 33 தேவர்கள் வச்சிருக்கிறாங்க இந்து தத்துவத்துல. அவங்க 99, இவங்க 3. சில மதங்கள்ல ஒன்று. அன்பே சிவம்னு, புத்தம் சரணம் கச்சாமி, அன்புதான் தெய்வம் வச்சிருக்காங்க ஒன்று. அப்ப அந்த மூலப்பொருள் ஒன்றுதான். இத்தனை ஆலயங்கள், இத்தனை தெய்வ வடிவங்கள் இருந்தாலும் மூலப்பொருள் ஒன்றுதான். அப்ப இத்தனை வடிவங்கள் எதற்காக? ஆலய வழிபடுவதற்காக. இந்த மனதை பக்குவப்படுத்தி அந்த இறைவனோடு ஒன்றை செய்கின்ற ஒரு பயிலரங்கம். கோவில் என்பது, வழிபாட்டு ஸ்தலம் என்பது ஒரு பயிலரங்கம், ட்ரைனிங் சென்டர். எதை ட்ரெயின் பண்ணணும்? இந்த மனதிலிருந்து அந்த கலங்கங்களை நீக்கி மீண்டும் இதை அறிவாக, இந்த ஜீவாத்மாவை மீண்டும் பரமாத்மாவாக தரமாற்றம் செய்கின்ற மார்க்கமே ஆலய வழிபாடு, மதம். இப்படி வாழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம்? இல்லையா? அப்ப இதைத்தான் சொல்ல வந்தது தத்துவம். இதைத்தான் போதிக்க வந்தது மத அமைப்புகள். ஆனா என்ன செய்தது? அப்ப இதை கடந்து போக வேண்டும். இதை கடந்து போக வேண்டும். யார் உண்மையிலேயே தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த மதம் என்ற எல்லைக்கோட்டை கடந்து போக வேண்டும். ஆத்ம விடுதலை நோக்கி போகணும். யாரு வழிகாட்ட முடியும்? எல்லா மத நூல்களும் வழிகாட்டும். வேதத்தை மட்டும்னு நான் சொல்லல, எல்லா மத நூல்களும் வழிகாட்டும். பிறகு என்ன குழப்பம் வந்தது இங்க? பொதுமக்கள் யாரும் மத நூல்களை படிப்பது இல்லை. அதனுடைய மூல நூல் படிக்கணும். நிறைய பேர் அதுக்கு விரிவுரை எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய மனோபாவத்தை பொறுத்தது.
அது உண்மையை எடுத்துக்க முடியாது. எது ஞானிகளால் அருளப்பட்டதோ, திருக்குரான், பைபிள், பகவத்கீதை, திருக்குறள், இப்ப லேட்டஸ்ட் வேதாத்திரியம், எது உண்மையான மகான்கள் அருளப்பட்டதோ அந்த மூல நூலுக்கு போகணும். அதை வைத்து பார்க்கின்ற போது எந்த கருத்தும் பேதமே கிடையாது. ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், கந்த புராணம் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும். திருக்குறள் படிச்சிருக்கேன், அது தெளிவா தான் இருக்கு. ரொம்ப கடினமான வசனங்கள் எதுவுமே திருக்குறள்ல இல்லை. வாழ்க்கை எப்படி நடத்துவது என்ற கோட்பாடு அதுல விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இதன்படி வாழ்ந்து விட்டால் நீ எந்த மதம் வேண்டாம் பின்பற்றுங்க. மத மாற்றம் அவசியமே கிடையாது. எல்லா மதங்களும் ஒன்றைத்தான் போதிக்கின்றன. தெய்வத்தை அறிந்தால் மனித நியாயம் இருக்கும், அன்பும் கருணையும் இயல்பாகும். இது எந்த பிராண்டா இருந்தா என்ன? பொருளே பிரச்சனையா, பிராண்ட்ல பிரச்சனையா? சொல்லுங்க. அப்ப பொருள் தான் பயன்படுத்துறோம், பிராண்ட் எதுவா இருந்தா என்ன? அப்ப எந்த மதத்திலும் இருக்கலாம், வாட் எவர் மேபி யுவர் ரிலிஜியன், நோ ப்ராப்ளம். ஸ்ட்ரைவ் ஃபார் செல்ஃப் பர்ஃபெக்ஷன். ஒழுக்கமா இருக்கிறோமோ அதை பார்க்கணும். நம்மால் எந்த உயிருக்கும் துன்பம் வரக்கூடாது. நல்லது செய்யணும்னு சொல்லலை, துன்பம் செய்யாமல் இருந்தா போதும். நல்லது செய்வது இறைவனின் இயல்பு. அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இன்பத்தை அவன் தருவான். அது கெடுப்பது யாரு? சக மனிதர்கள். அப்ப இதை நிறுத்து, இன்பம் தானே நிறைந்திருக்கும். எனவே ஒவ்வொரு மனிதனும் அடுத்த ஜீவனை துன்புறுத்த மாட்டேன் என்ற ஒழுக்கம் ஒன்று இருந்தால் போதும், உலகம் செழித்துவிடும். அதாவது பகவத்கீதையில பேசப்படாத ஒரு மைய கருத்து என்ன தெரியுங்களா? கடமை செய், பலன் எதிர்பார்க்காது, அப்படிலாம் சில என்ன சொல்வது பாப்புலர் ப்ரோவர்ப்ஸ் இருக்கும். சொல்லப்படாத ஒன்று என்ன தெரியுங்களா? அதுல மைய கருத்து, இறைவனின் கடமை மனிதனை காப்பது, மனிதனின் கடமை இறைவனை அறிவது. இப்ப நாம என்ன செய்யறோம்? கோவிலை சுத்தி சுத்தி வந்தாலும் நாம பார்த்து 4 காசு சேர்த்து வச்சாதான் நம்ம குழந்தைகளுக்கு ஆகும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்களே தவிர, என்னை காப்பவனை இறைவன், என் சந்ததி காக்க மாட்டேன் எங்கேயாவது சொன்னானா? அப்ப இறை நம்பிக்கை என்பது என்ன? இந்த சனம் மூச்சு விடுவேனா மாட்டேனா, அதுவே அவன் கையில தான் இருக்கு. அப்ப நாளை பொழுது இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. இத சரணாகதி. வெறும் வாய் வார்த்தையல்ல சரணாகதி, ஞானத்தின் உச்சம் சரணாகதி. இறை நம்பிக்கையினால் வருவதுதான் சரணாகதி தத்துவம். இங்க பக்தி மார்க்கத்தை அவன் சகட்டு மேனிக்கு சரணாகதி வார்த்தை பயன்படுத்துறானுங்க. இவ்வளவு தெய்வீக வார்த்தை தெரியுங்களா சரணாகதின்றது? அது வெறும் வாய் வார்த்தையா? மனம் அடைகின்ற சரணாகதி. என்னை உனக்கு தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகு காக்கு, இதுதான் சரணாகதி. கேட்பது சரணாகதி அல்ல, தன்னையே அர்ப்பணித்து விடுவது.
இதுதான் யக்ஞத்துல ஒன்று இருக்கு, பகவத்கீதையில அந்த வார்த்தையை மறந்துருச்சு. தன்னையே அர்ப்பணித்தவனே, அதான் உயர்ந்த யக்ஞம். எனவே இந்த ஒரு பக்குவத்தை நாம் பெறவில்லை என்று சொன்னால் பக்தி என்பது வெறும் வெளி வேஷம். இதுல எந்த பிரச்சனையும் தீராதுங்க. சரித்திர சான்று, வேற எங்க போய் ப்ரூஃப் கொடுக்கணுமா என்ன? தனி மனிதன் முதல் உலகம் வரைக்கும் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இறைவனை முழுமையாக பின்பற்றவில்லை, அறம் சார்ந்த வாழ்க்கை இல்லை. அதனால் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை நோய்கள். சோ இதெல்லாம் கடந்து வர வேண்டும். அப்போ முதலில் இவனுக்கு தேவை அறிமுகம், இன்ஃபர்மேஷன். எது கடவுள், எது வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். இதை அறிமுகப்படுத்தணும். யார் செய்வாங்க? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுவாங்க, பள்ளி கல்லூரிகளை தெரிஞ்சிருந்தா சொல்லுவாங்க. இங்க எங்கேயுமே இல்லையே. அதற்கென்றே பொறுப்பெடுத்துக் கொண்டவர்கள் நீங்க மதவாதிகள். நீங்களும் அறகுறைன்னா இப்ப யார்கிட்ட போய் கேட்பது? மக்களுக்கு சோகம் வந்தா மன்னருக்கு சொல்வார், மன்னருக்கே சோகம் வந்தா யாருன்னு சொல்வார்? இப்ப என்ன பண்ணி ஆகணும்? இருக்கின்றவர்களிலே யார் அசல் யார் நகல் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய முதல் கடமை பொதுமக்களுக்குத்தான் உண்டு. யாரைத்தான் நம்புவதோ பேதை லஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் பஞ்சம். யார் நம்புறது? வேதத்தை மகர்ஷி ஒருத்தர் இருக்காங்க, பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், அதிகாரம் வேண்டான்னு சொல்லி இறை தொண்டே இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என துறவு எண்ணத்தில் பூண்டேன் என்ற ஒரு மகான் தான் மக்களுக்கு வழிகாட்ட முடியுமே தவிர, சொத்து கணக்கு பார்க்கிறவங்க, விதவிதமா காஸ்டியூம் போடுறவங்க, கால் விழுவதை வரவேற்பவர்கள், படோடமை செய்பவர்கள், பந்தா பண்றவங்க, இவர்களுக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அடக்கம் அமர் அருள் வைக்கும், அடக்கம் அமர் அருள் வைக்கும். அந்த அடக்கம் என்பது என்ன? புலனடக்கம் மட்டுமில்லை, நாவடக்கம் மட்டுமில்லை, மன அடக்கம். மன அடக்கம் அதுதான் அமர் அருள் வைக்கும். அந்த மனம் அடங்கி இறைவனை உணர்ந்து அறத்தை வகுத்தவர்கள் வேதவியாசர், தொல்காப்பியர், திருவள்ளுவர், இயேசுபிரான், நபிகள் நாயகம், கடைசியாக முத்தாய்ப்பாக வேதாத்திரி மகரிஷி. ஏனென்றால் வேதத்திரத்தை தவிர செயல் திட்டத்தோடு இணைந்த ஒரு வரிசையான தத்துவ விளக்கம் எங்கேயுமே கிடையாது. எத்தனை அமைப்புகள் என்றைக்கும் இருக்குங்க. இந்த கருத்து பொய் என்றால் தாராளமா சொல்லலாம், மாற்றிக்கொள்வதற்கு நான் தயார். ஆனால் நான் அறிந்த வரையில் ஒரு சீரான A to Z சொல்றாங்க பாருங்க, அப்படி வாழ்வின் நோக்கத்திலே தொடங்கி பிரம்மஞானம் வரைக்கும் வரிசையான பயிற்சி முறைகளை இணைத்து தந்து அவற்றை செய்யக்கூடிய பயிற்சிகளை இணைத்து தவமும் விளக்கமும் பயிற்சியும் விளக்கம் என்று ஒரு டிராவலல் பாத், ரயில்வே ட்ராக் மாதிரி ஒரு இணை பாதை, அது அத்வைத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தத்துவம்
விஞ்ஞானத்தோடு இணைந்து போகக்கூடிய தத்துவம். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம். உடற்பயிற்சியிலிருந்து தவ பயிற்சி, அகத்தாய் பயிற்சி, இறை உணர்வு எல்லாவற்றையும் சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணலாம். ஒரு ஆணித்தரமான அறிவுபூர்வமான பயிற்சி முறை தத்துவங்கள். தத்துவ உலகத்திற்கே மகுடமாக வந்தது வேதத்திரியம். அத்தனை மகான்களின் தொகுப்பாக வந்தவர் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். அற்புதமான குரு இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். என்ன புண்ணியம் செய்திருக்கோம். எனவே இதை நாம் ஆய்ந்து தெளிவாக புரிந்து கொள்கின்ற போது இதுதாங்க வாழ்க்கை. நம்ம எவ்வளவு சாதிச்சாலும் யாரும் நம்மளை பத்தி சரித்திரம் எழுத போறது இல்லை. நானே எழுதி வச்சாலும் யாரும் படிக்க போவதும் இல்லை. இதுதான் யதார்த்தம். எத்தனை மகன்கள் வந்தாங்க, இன்றைக்கு என்ன பெருமை சொல்லுங்க. எத்தனை அரசர்கள், சக்கரவர்த்திகள், எத்தனை தொழில்துறை நிபுணர்கள், எத்தனை விஞ்ஞானிகள் யார் நினைவு வச்சிருக்கிறாங்க. மறதி மறதி மறதி, இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுல என்ன போய் இவ்வளவு அலட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. அந்த பக்குவம் வருகின்ற போது கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. துன்பம் விலகினா நிம்மதி தானே, நிறைவு தானே. எனவே வெறுமனே இந்த சின்ன சின்ன பதவி, பணம், இடம் என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? இன்னைக்கு செத்த நாளைக்கு பாலும்பாங்க, ஒரு நாளைக்கு ஒப்பாரி வைப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்த நாள் நம்மள வந்துட போறாங்களா என்ன? நீ இன்று நான் இல்லை, நான் இன்று நீ இல்லை, டயலாக் பேசணும் ஃபர்ஸ்ட் நைட்ல. இப்போ வேடிக்கையா தெரியுது. நாளைக்கு நீ போ, அப்புறம் நான் வரேன்றோம். இவ்வளவுதான் வாழ்க்கை. கனசு வேடிக்கை சொல்லுவார், பருவம் வந்து அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்டு அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்து அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. இவ்வளவுதான்ப்பா வாழ்க்கை. இதுல என்ன பந்தம், பற்று, பாசம் என்ன தேவை இருக்கு? இது போன்ற கருத்துக்களை தினசரி 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 கேட்டு 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 இந்த மனச ஒரு மோல்ட் அடிக்கணும். இது புடம் போட்டாதான் ஆன்மீகத்தின் பக்கமே திரும்பும். அதுக்கப்புறம் தான் தத்துவம், விளக்கம், பயிற்சி எல்லாமே. இந்த வாழ்க்கை சாஸ்வதம் என்று நம்பியிருக்கின்ற வரைக்கும் ஆசையும் தீராது, பாவமும் போகாது. அப்புறம் இறைவன் சும்மா விடுவானா? அதுக்கு தகுந்த தண்டனை கொடுத்துட்டே இருப்பான். எப்பதான் போய் சேர்றது சொல்லுங்க. எனவே மதங்களின் நோக்கம் அடிபட்டு விட்டது. அதனால மகர்ஷி இதெல்லாம் விட்டுடுங்க. போன வாரம் ஒரு கவி சொன்னேன் பாத்தீங்களா? என் மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை, பஞ்ச மகா பாவங்கள். எனவே இதை விடுத்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறைக்கு திரும்ப வேண்டும் என்ற கருத்தை வைத்து வாய்ப்படுத்த எல்லோருக்கும் நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு. மிக உணர்வுபூர்வமான சிந்தனை உரை. மிக்க நன்றி ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது கருத்துக்களை பெருமாற விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம்.
ஆம், கவிதாம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வில் சொல்லப்படணுமா சொல்லுங்கள். ஐயா, மனிதன் அதாவது கடவுள் மனிதன் ஆகலாம், மனிதன் இறைவனா? அது எப்படிங்க? கடவுள் எப்படி மனிதன் ஆகும்? அதாவது ஆ, பரிணாமத்தில் இறைநிலை தான் எல்லாமாக மாறி மனிதனாக வந்திருக்கிறது ஆ, இல்லைங்களா? வேற எந்த வகையிலும் வரல. ஒன்றில் இருந்து ஒன்று, 2 உயிர் சேர்ந்தா 3வது உயிர் உருவாகுது. ஆ, ஸோ ம், பரிணாமத்தில் எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்றாக பரிணமித்து வந்தது தான். இல்லாத ம், ஒன்று இங்க வரல, எங்கிருந்தோ எங்கேயும் வரல. ஆ, இப்ப அதுதான் பரிணாமம் சொல்லக்கூடிய எவல்யூஷன், இறைவனுடைய பரிணாமம். ம், ஸோ இப்போ மனிதன் மீண்டும் அங்க போகணும், இறைவனை ஓ, அடையணும். அடையணும். இப்ப என்ன சொல்றாங்க? இறைவன் பூஜ்யம் சொல்றாங்க ஆ, எல்லாரும் இல்லையா? ஆ, அந்த பூஜ்யத்திலிருந்து ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு மனிதன் சொல்றோம். ஆ, இப்ப எண்களை அமைச்சவங்க பாருங்க, பூஜ்யம் தொடங்கிய இடத்திலேயே போய் முடியுது. ஆ, வாளறிவன் ம், மூலம் முடிவு தெரிந்த நிலை வாளறிவன், அது பூஜ்யம். இப்போ மனிதனாக வந்தவன் என்ன பண்ணிருக்கிறோம்? 6 அறிவோடு நிக்கிறோம். ஆ, ஒரு புள்ளியை தொடங்கி 270 ம், டிகிரி பயணித்த பிறகு குறுக்க திரும்பிடுது. ம், ஆ, அது குறுக்க திரும்பாம நேரா ம், போயிருந்தா பூஜ்யமா இருக்கும். ம், அப்ப 6 அறிவு மனிதன் பூஜ்யமாக மாற வேண்டும். ஆ, குறுக்க திரும்பிடுச்சு. எங்க குறுக்க? ஆ, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்களில் மடைமாற்றம் பெற்று விட்டது. ஆ, இந்த மடை மாற்றத்தை நேர்படுத்தி விட்டால் மீண்டும் மேல் நோக்கு போய் ஆ, மூலத்தோடு இணைகின்ற போது பூஜ்யமாகி விடுகிறது. ஆ, அந்த பூஜ்யம் தான் இறைவன். ஓ, முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். ஆ, அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். ஆ, சரிங்களாம்மா? ஆ, சரிங்க. இப்ப புரிஞ்சது. நன்றிம்மா. வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கமுடன். ம். ஐயா, இந்த நாங்கள் பூஜாரிகள் இவங்க எல்லாரையும் இதை பிசினஸ் ஆக்கிட்டோம் என்று சொல்லி சொல்றோம். ம். ஒரு வகையில நாங்களும் அதுக்கு பொறுப்பு தானே ஐயா. நாங்களும் ஆமா ஆமா, நாம பர்ஸ் வீட்டுல வச்சுட்டு போனாக்க எதுக்கு இந்த பிரச்சனை வருது? அஹ்? அதாவது இங்க நான் திருப்பதி போயிருந்த போது ஒரு அனுபவம். பிறகு அப்புறம் இந்த பக்கம் தென்னிந்தியா பக்கம் பார்த்தீங்கன்னா, கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, பரவலாக பல கோவில்களிலே அந்த சடங்கு இருக்கிறது. அதாவது ஆண்களுக்கு மேலடை கூடாது அப்படின்றது. சட்டை போடாத, பனியன் போடாத, செல்போன் கொண்டு வராத, ஆப்பிள் வாட்ச் கட்டிக்காத, தண்ணி சாப்பாடுலாம் கொண்டு வராத, எத்தனையோ கட்டுப்பாடுகள் வைக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்றாங்க. ஆனா பர்ஸ் எடுத்துட்டு வர சொல்லலாம் இல்லையா? அது எந்த கோயில் சொல்ல மாட்டேன்றானே இல்லையா? அது ஒரு அங்கம் தானே. செல்போன் வேண்டாம்னு சொல்றீங்க, 80,000 ரூபா ஒரு போனு, அதை வெளியே வச்சுட்டு போன்றீங்க. பர்ஸ்ல 80,000 வச்சிருக்க போறாங்க. அவள் மதிப்புள்ள பொருளையே கிலோக்கு ரூம்ல கொடுத்துட்டு வரலாம் அப்படின்றோம். மாறி போச்சுன்னா போன் அவ்வளவுதான், கொஞ்சம் 80,000 ரூபா போச்சு இல்லைங்களா? ஆனா அது சொல்ல மாட்டேன்றாங்களே, நீங்க பர்ஸ் கொண்டு வரலாம், ஏன்னா அது எங்களுக்கு வேணும். மத்தெல்லாம் உங்க சமாச்சாரம், அது இருந்தா என்ன, போனா என்ன, தொலைஞ்சா எங்களுக்கு என்ன? இதுதானே. அப்ப என்ன கருத்துல வச்சிருப்பாங்க? ஏன்னா இவங்க ஒன்றும் உருவாக்கல, இந்த சடங்கை உருவாக்கியது ஒரு மகானாகத்தான் இருக்கணும். என்ன சொல்றாங்க? பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை களைந்து விட்டு திறந்த மனதோடு வந்து ஆண்டவனை தரிசிக்க வேண்டும். இதை சொன்னா இவன் பனியனை கழட்டு சட்டை கழட்டுன்றான். இப்ப யாரு புரிந்தவர்கள், யாரு புரியாதவங்க? மதிவாதிகள் சொன்ன சடங்குகளை
மதவாதிகள் கையில் எடுத்ததனால் இங்கே குழப்பமே மிச்சம். உண்மைகள் காணாமல் போச்சு. சடங்கு மட்டுமே இங்க நிக்குது. யாரை கடை விளக்கம் சொல்லாது. அப்படித்தான் அதெல்லாம் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? வெளியே போ. இஷ்டம் இருந்தா கட்டிட்டு உள்ளவா, இல்லையா வெளியே போ. இவ்வளவுதான் தெரியும் விளக்கம். கேள்வி கேட்பதே குற்றம் தானே பக்தி மார்க்கத்துல, இல்லையா? ஏங்க இப்படின்னு கேட்டா விளக்கம் சொல்வதற்கு யாருக்கும் பொறுமையும் இல்லை, விளக்கம் தெரியவும் இல்லையே. அப்ப நாம் மிகப்பெரிய குற்றவாளிகள் தான். இந்த மதத்தின் பெயரால் இவ்வளவு நடப்பதற்கு காரணம் நாம தான். உண்டியல கொண்டு போய் கொட்டுறோமே. அப்புறம் எடுத்துக்கிட்டான் 1800 கோடி எடுத்துக்கிறான், அவன் கோயிலுக்கு தர்றது இல்லை அப்படின்னா நீங்க கொண்டு போடுறீங்க. உழைத்து சிக்கனமாக வாழக்கூடிய ஒரு மனிதன் லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கில் உண்டியல போட முடியுமா? தர்மம் தவறியவன் தான் அதிக தொகை போட முடியும் உண்டியல்ல. தர்மத்தை மதிப்பவன் 5 ரூபா போட்டாலும் பெருசு, 10 ரூபா போட்டாலும் பெருசுதான். அவன்கிட்டயே போடுறதுக்கு இல்லைங்களா? நன்றி ஐயா. இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 120 இந்த வகுப்பை சுவை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு